Hi, I'm your Maya Ashok here, and my channel's name is Vecha Maya. என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பண்ண போகிற ஐட்டம் இட் இஸ் லெமன் ரசம். இந்த லெமன் ரசம் ஒரு நல்ல அருமையான ஒரு டைஜஷன் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரசம். இன்னைக்கு இந்த ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ நான் கடுகு போட்டுக்கிறேன். ஓகே, கடுகு தாளிச்சாச்சு. ஒரே ஒரு வரமிளகா, குட்டி வரமிளகா. ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகா போட போகிறோம். ஸோ ஒரு குட்டி வரமிளகா போகிறோம். ஸோ கடுகு தாளிச்சிட்டேன், வரமிளகா போட்டாச்சு. சீரகம் ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க போகிறோம். ஜஸ்ட் இந்த வரமிளகாவை இந்த பச்சை மிளகாவை இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டணும். ஓகே, இப்போ நல்லா ஒரு பரட்டு பரட்டணும். இந்த இஞ்சி நான் இப்போ ஆட் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் இஞ்சி போடும்போது உங்களுக்கு கசந்து விடுறது. நான் இப்போ அதை பண்ண போகிறதில்ல. ஓகே, நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வரமிளகாலாம் பரட்டும் போது நல்லா சிம் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப கலர் மாற வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு வதக்கல்ஸ் மாதிரி நம்ம கொடுத்தா போகிற ஜஸ்ட் ஒரு டாஸ். இந்த இஞ்சி நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், அவசரம் இல்லை. ஓகே, இப்போ நான் தாளிச்சுட்டேன். ஸோ அதனால இது நமக்கு வேண்டாம். நான் இங்கே பார்த்தேன்னாக்கா தக்காளியும் பருப்பும் போட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை நல்லா கையால் கரைச்சி பிசைஞ்சு அதுலேயே மஞ்சள் பொடி உப்பு போட்டு வச்சுட்டேன். ஓகேவா, கொஞ்சம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் வாங்கோ. இது மிஞ்சி போனாக்கா 10 மினிட்ஸ் தான் இந்த ரெசிபி நமக்கு. ஓகே, நான் கொஞ்சம் பச்சை மிளகா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஜலம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ நான் இதில் ஊற்றிக்கிறேன். இது ஒன்றுமே இல்லை, வெறும் பருப்பு ஜலம். அதில் நான் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் இந்த வாரம் இதுக்கு போயிருந்தேன், திருச்சிக்கு. அங்கே திருச்சியில் சமயபுரம் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மாயவரம் லாட்ஜில் ஸ்டே பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ணோம். எனக்கு மேலே ஏற முடியல. ஸோ நான் கீழே பார்க்கணுட்டாங்கிற இது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிறேன். ஆல்ரெடி தக்காளி வெந்திருக்கு, பருப்பு ஜலம் வெந்திருக்கு, நம்ம தாளிச்சாச்சு. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட் நிறைய டைம் ஆக வேண்டாம். இவ்வளோதான் இதுக்கு. இந்த பருப்பு ஜலத்தை நீங்கள் போட்ட உடனேவே கொஞ்சம் பெருங்காயத்தோடு போட்டு நடுங்க. ஓகே, ஸோ பருப்பு ஜலத்திலேயே நான் தக்காளியும் நல்லா அந்த பருப்புலேயே வேக வச்சு எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சு கரைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதில் அந்த மசிச்சு கரைக்கும் போது உப்பையும் போட்டு மஞ்சத்தூளையும் அதிலே போட்டுடுங்கோ. எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கொதி ஒன்று வரணும். இந்த ஒரு 2 மினிட்ஸ் இப்போ ஆயிருக்கு இல்லையா, இந்த 2 மினிட்ஸில் நம்ம இந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரசம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்பூன் போகிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா இஞ்சி ரொம்ப நல்லா காட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னா, இந்த பருப்பு லாஸ்டில் நல்லா கரைச்சி இந்த பருப்பை விடுறதும், போட்ட இஞ்சியும், நாட்டு சர்க்கரை இல்லது சர்க்கரை கட்டாயம் போட்டுக்கணும். ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் அந்த லெமன் ரசத்தில் இருக்கணும். சார் நான் போடுறேன் இந்த ரெசிபி, இட்ஸ் மை வே. உங்கள் ரெசிபி நீங்கள் எப்படியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, பிடிக்கலன்னா யூ கேன் இந்த ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இந்த சர்க்கரை போடுற பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கேன், அதனால நான் உப்பு இப்போ ஆட் பண்ணலை. ஸோ நான் அதை ஏற்றிட்டேன். வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். திருச்சிக்கு போயிருந்தேன், ரொம்ப பாரமாக இருந்தது தரிசனம் எல்லாம். அந்த மாயவரம் லாட்ஜ் பக்கத்துலேயே வானப்பற்றை மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கேயும் போனேன். கீழே நாகநாத சுவாமி இருக்கார், அந்த ஏரியாலேயே இருக்காங்க. நிறைய பேருக்கு திருச்சியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அடிக்கடி திருச்சிக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். நாகநாத சுவாமி தரிசனம் பண்ணேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ
ஐ தாட் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த தெய்வீகமான ஒரு பயணத்தை நான் மேற்கொண்டேன் இந்த வாரம். ஸோ நேற்றுக்கு தான் வந்தேன். ஸோ டுடே நான் வந்து ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர் திஸ் வித் யூ. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன டிப் பார்க்கலாம். நீங்கள் தண்ணி குடிக்கும்போது எப்போவுமே நின்றுட்டு தண்ணி குடிக்காதீங்க, உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும். ஓகே, இது ஒன்று. நம்பர் 2, சாப்பிடும்போது தே ஆர் சேயிங், நான் அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப யோகிக்காக இருக்கிறவா, அந்த ஒரு நல்ல ஒரு யோகா பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பருக்க சாதம் வாயில் வச்சுட்டு 32 முறை அதை வந்து நல்லா கடித்து சாப்பிடணுமா. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து நான் நிறையா வாட்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நடுவில் விட்டுட்டேன். இப்போ திருப்பியும் அதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முறையில் அதை எடுத்துகிட்டு வரணும்னு நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன என்னால் பண்ண முடியாதோ, ஆப்வியஸ்லி நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், அதையும் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட தான் இருக்கேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. 2 பெரிய பருப்பைகள் வாயில் வச்சுக்கோங்க, அதை 32 முறை அரைச்சி சாப்பிட பாருங்க. நம்மளால் 2 பருக்கை எல்லாம் சாப்பிட முடியாது, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் இல்லையா? நம்ம 2 பருக்கையாக சாப்பிட்டுட்டு இருந்தால் எந்த காலத்துக்கு அதை முடிக்கிறது, அடுத்த வேலையை எப்படி பார்க்குறது? எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்க அடுத்தடுத்து வேலை பின்னாடியே இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம ஒரு 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 ஸ்பூன், ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதை வந்து வாயில் போட்டுண்டு மென்று நல்லா 32 முறை அதே அந்த ஒரு ஸ்பூனையே மென்று 32 முறை அசை போட்டு, மாடு எப்படி ஜம்முன்னு சாப்பிட்ட சாப்பாடை திருப்பி கொண்டு வந்து அது நல்லா அசை போட்டு அப்படி பண்ணுறதுனால தான் நல்லா பால் கொடுக்க முடியறது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் பசுமாடே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்தாச்சு. இந்த கொதி சிம் பண்ணிக்கிறேன். இந்த கொதி வந்த உடனே இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். ஓகே, லெமன் ரசம் 2 வகையாக நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பருப்பு போடுறது பிடிக்கும், அதனால் நான் பருப்பு கொஞ்சம் நல்லா ஒரு 2 கரண்டி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அது எப்படி அடியில் போய் நின்றுடும், அதோட ரசம் வந்து நல்லா அது பாருங்க தெளிவாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் பருப்பு ஆட் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ பாருங்க பண்ணியாச்சா? இதில் உப்பு போட்டிருக்கேன், சர்க்கரை போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். இப்போது மல்லித்தழைகளை நான் இதில் சேர்க்குறேன். மல்லித்தழை வந்து சேர்த்தாக்கா இதுக்கு ஒரு நல்ல, எப்போவுமே லெமன் அந்த மல்லித்தழை அது 2 நல்ல காம்பினேஷன். ஓகே, லெமன் ரசம் ரெடி. இப்போ இந்த லெமன் ரசத்தில் கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் ஒரு கொஞ்சமாவது ஆறணும். ஆறினாதான் என்னால் வந்து அந்த லெமனை பிழிய முடியும். ஸோ இப்போ இதை முதல்ல நம்ம ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம திருப்பியும் அந்த இதை டிப்ஸை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து தினம் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அதை வந்து சாதிச்சுடுவோம், அச்சீவ் பண்ணிடுவோம். நம்ம ப்ராக்டிஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் கொடுக்கறது. நான் இப்போ கொஞ்ச நாளாக இதை பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்பூன் சாதமோ இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு இவ்வளோண்டு வாயில் நீங்கள் எடுத்து போட்டுன்னுட்டு அதை நல்லா அரைச்சி மென்று நீங்கள் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சாப்பாட்டுக்குன்னு நீங்கள் ஒதுக்கிக்கணும். நம்மலாம் என்ன பண்ணுறோம், லபக்கு லபக்கு லபக்குன்னு நான்லாம் அப்படி தான் நிறைய நாள் நான் சொல்கிறேனே, லபக்கு லபக்கு லபக்குன்னு அது உள்ளே எப்படி போகிறதுனே தெரியாது. ஒரு தட்டை சாதம் காலி ஆகிடும், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். இதே நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நானே பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு என்ன தோணுறதுன்னா, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து, எல்லோரும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்து பார்க்கணும். இந்த டிப் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இந்த நல்லா இது பண்ணி சாப்பிடணும். பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெந்த ஐட்டம்ஸ் தான். ஒரே ஒரு அந்த இது பச்சை மிளகாய் மாத்திரம்தான் வதக்கினோம், அதுவும் கொஞ்சம் வதக்கிட்டோம், அவ்வளோதான். இஞ்சியோட சாறு அந்த சூட்டுலேயே அது நல்லா இறங்கிடும். ஸோ இப்போ வந்து இது ரொம்ப இதுக்கு மேலே வேண்டாம், நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ அதை இறக்கி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நம்மளோட ரசம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கீழே கொட்டிட்டேன், துடைச்சு சொல்கிறேன்.
கொட்டாமல் சமையல் பண்ணவே முடியாது. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? அந்த மாதிரி வெல்கம் டு த கிளப். கொஞ்சமாவது ஏதாவது தெளிச்சிடுவேன், கொட்டிடுவேன், எதுவும் ஒன்று பண்ணிவிடுவேன். ஓகே, இந்த ரசம் இவ்வளவு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதுக்கு மேலேயும் திக்னஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ரசம் நல்லா இப்படி ஒரு தண்ணியாக இப்படி ஜலமாக இருக்கணும். அதனால இப்படி போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரசம் ரெடி ஆகிடுத்து. வியூவர்ஸ் எல்லோரும் என்னோட சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ 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 ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரசத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதையே இந்த பருப்பு ஜலத்துலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜஸ்ட்டு தாளிப்பு, பச்சை மிளகா, அதில் ஒரு பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இந்த மிக்சரை கொட்டிட்டு ஒரே ஒரு கொதி வந்தவுடனே ஜஸ்ட் அந்த இதை தூவிடுங்க. இது கொஞ்சம் ஆறின உடனே தான் என்னால் இந்த லெமனை புழிய முடியும். இந்த ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, லெமன் உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணியிருக்கீங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சூடாக இருக்கும்போது நம்ம லெமனை பிழிஞ்சிட்டோம்னா ரொம்ப கசப்புற மாதிரி கண்டிப்பாக ஆகிடும். சம்டைம்ஸ் ஆகிடுறது. ஸோ கொஞ்சம் ஆறிட்டால் நான் பிழிகிறேன். ஓகே, நீங்கள் இந்த ரசத்தை இப்படி பண்ணிவிட்டு இந்த லெமனை நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சாதம் சொன்னேன் இல்லையா, எல்லோரும் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி அது வாயில் நல்லா மாவாக இந்த சலைவா வரணும். நீங்கள் அரைக்க வாயில் அந்த சலைவா ஜலம் ஊறிண்டே இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கோ. டைஜஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும். இதை நானும் கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு பயனடையணும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஆல் ஸோ மச். என்னோட சேனல் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயா அசோக். ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் கொடுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஆல். நான் இன்னொரு நல்ல ஒரு குட்டி ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டேக் கேர்.